ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசியில் வந்துருக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிசிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் வந்து நீங்கள் என்னென்ன வச்சுருக்கணும் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம வியூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிசி குரூப் 4ல் சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி லிஸ்ட் 1:2 1:3 என்ற விகிதத்தில் நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் சிவி லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சிவி லிஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிவி லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் லிஸ்ட் எடுத்துக்கோங்க, 12th மார்க் லிஸ்ட் எடுத்துக்கோங்க, டிசி இருந்தால் டிசி எடுத்துக்கோங்க, அப்புறம் உங்களோட சான்றிதழ், அப்புறம் ஆதார் கார்டு எல்லாமே எடுத்துக்கோங்க, அப்புறம் உங்களுடைய பிஎஸ்டிஎம் எடுத்துக்கோங்க, அப்புறம் உங்களுடைய இன்னொன்று என்னது, அதாவது வேலைவாய்ப்பு சான்றிதழ் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கும் சீனியாரிட்டி இருந்தால் நீங்கள் வந்து முன்னாடி போகிறதுக்கு ஒரே மதிப்பெண் இருக்குள்ள சீனியாரிட்டி படியாக போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களோட 10th மார்க் லிஸ்ட்லையும் 12th மார்க் லிஸ்ட்லையும் உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜாதி சான்றிதழில் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா உங்களோட ஜாதி வந்து கரெக்டாக பிரிண்ட் அவுட் ஆகியிருக்கா அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உங்களோட சிவியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் இல்லாமல் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட ப்ராப்பரான பிஎஸ்டிஎம்மோட லிஸ்ட்டு அந்த சான்றிதழையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களோட சிவி வந்து அப்லோட் பண்ண முடியுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆதார் கார்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் எதாவது மிஸ்டேக் இருந்தால் உடனடியாக மாற்றிக்கோங்க. ஏன்னா இறுதி டைமில் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா 1 வீக் இருக்குள்ளே பண்ணால் மட்டும்தாங்க முடியும். எப்படியுமே 5 நாட்கள் ஆதாரில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிறதுக்கு மாறுங்க. அதனால் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் உடனே திருத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கிட்ட ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.